الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்கிவிட்டு அவனுடைய அருளை எதிர்பார்த்த வண்ணம் அமர்ந்திருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்திலே திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்தக்கூடிய விதமாக வல்ல அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேத வரிகளுடைய சில வசனங்களுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். சூரத்துல் நிசா என்று சொல்லப்படுகின்ற 4வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தினுடைய செய்திகளை இன்றைய தினத்தில் உரையாக நாம் பார்ப்போம். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமூ மா தகூலூன. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் போதையில் இருக்கின்ற பொழுது என்ன பேசுகிறோம் என்று நீங்கள் அறிகின்ற வரை தொழுகையின்பால் நெருங்கி விடாதீர்கள். போதையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையின்பால் நெருங்கிவிடக்கூடாது என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு அடுத்து தொடராக சொல்கிறான், ஒலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீல் ஹத்தா தகுத்தசிலு. அதே போன்று குளிப்பு கடமையாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது. அதே நேரத்தில் யார் பள்ளிவாசலை கடந்து செல்கிறார்களோ அவர்களை தவிர என்ற விதிவிலக்கோடு இறைவன் சொல்கிறான். அதாவது குளிப்பு கடமையானவர்கள் இறை இல்லத்திற்குள் வரக்கூடாது. ஒரு அத்தியாவசிய தேவைகள் இருக்கின்ற பட்சத்தில் வந்து போகக்கூடிய ஆட்களாக இருந்தால் அவர்கள் வேண்டுமானால் வரலாம் என்று இறைவன் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து இன்னொரு சட்டத்தையும் சொல்லி காட்டுகிறான். وَإِن كُنتُم مَّرْضَىٰ أَوْ عَلَىٰ سَفَرٍ أَوْ جَاءَ أَحَدٌ مِّنكُم مِّنَ الْغَائِطِ أَوْ لَامَسْتُمُ النِّسَاءَ. நீங்கள் பயணத்தில் இருக்கிறீங்க, அல்லது உங்களில் ஒரு ஆளுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் மலஞ்சலம் கழித்து விட்டு இருக்கிறீங்க, அல்லது பெண்களோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். இது போன்ற சந்தர்ப்பத்தில் ஃபலம் தஜிது மான், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால், பயணத்தில் நீங்கள் இருக்கும்போதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால், அதே போல நீங்கள் தண்ணி இருக்கிறது ஆனால் பயன்படுத்த முடியாத அளவிற்கு வியாதி இருக்கிறது என்றால், அல்லது தண்ணீரும் இல்லை, வேற எந்த பொருளும் இல்லை, இதை மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டு இருப்பீர்கள் என்றால், ஃபதயம்மமு சயீதன் தய்யிபா, தூய்மையான அந்த மண்ணிலே நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் 3 விதமான சட்டங்களை இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். இதில் ஒவ்வொரு விஷயத்தையாக நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் கூடுதலான விவரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் விஷயம் என்ன? போதையில் இருக்கின்ற பொழுது தொழுகையின்பால் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது தொழுகைக்கு வருகின்ற பொழுது தண்ணி அடிக்கக்கூடாது, போதையில் இருக்கக்கூடாது, மற்ற நேரங்களிலே போதையில் இருந்தால் அது தப்பு இல்லை என்ற கருத்தில் இந்த வசனம் இருந்தாலும், இது இறக்கி அருளப்பட்ட காரணங்களை நாம் புரிந்து கொண்டால்
வேறு சில வசனங்கள் இதற்கு மாற்றமாக இந்த சட்டத்தை மாற்றுகின்ற வசனங்கள் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது போன்ற போதை பழக்கங்கள், தண்ணி அடிக்கக்கூடிய விவகாரங்கள் இதெல்லாம் இருக்குதே, இறைவன் இது சம்பந்தமாக எதை சொல்ல போகிறான், அல்லது இது சம்பந்தமாக இறைவன் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்ற கருத்தில் கேட்குறாங்க. அப்பதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி காட்டுகிறான். போதையில் உங்களுக்கு நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. வல் இஸ்மு அக்பரு மின் நஃபைஹிமா. ஆனால் அந்த போதையில் இருக்கக்கூடிய தீமை தான் அதிகம், நன்மையை விட தீமை தான் அதிகம் என்று ஒரு வசனத்தை இறக்கிறான். இந்த வசனத்தை நபி அவர்கள் உமர் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுதாங்க. உமர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், இந்த போதையை தடை செய்யப்படணும் அப்படிங்கிற கருத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அல்லாஹ் எப்படி இறக்குகிறான் என்றால், போதையில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, ஆனால் நன்மையை விட தீமை தான் கூடுதல் என்ற அந்த வசனத்தை சொல்கிறான். ஆனால் முற்றிலும் போதை ஒழிக்கப்படலை, அதாவது தடை செய்யப்படலை. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உமர் ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, போதை சம்பந்தமாக என்ன? அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தில் இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. நீங்க போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு வராதீங்க. இந்த வசனமும் போதை தடை செய்யப்பட்டதாக அல்லாஹ் சொல்லலை. குறிப்பிட்ட இந்த தொழுகைக்கு வருகின்ற அந்த நேரத்தில் மாத்திரம் நீங்க போதையில் இருக்காதீங்க. முழுமையான தடை இல்லை, ஆனால் கொஞ்சம் தடை அப்படிங்கிற மாதிரி வருது. முதல்ல உபதேசம் மாதிரி அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். அதுல தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, தீமை தான் கூடுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவுரை மாதிரி இந்த போதை சம்பந்தமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். ரெண்டாவது, குறிப்பிட்ட இந்த தொழுகை நேரத்தில் மாத்திரம் நீங்க போதையில இருக்காதீங்க என்ற கருத்துல இறக்குறான். இருந்தாலும் உமர் அவங்களுக்கு வந்து முழு திருப்தி இல்லை. மீண்டும் ரசூலாட்ட வந்து கேட்கும் போதுதான் அல்லாஹ் மூன்றாவது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. போதை பொருட்கள், அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, போதை வஸ்துக்கள் அனைத்துமே, அதே போன்ற அம்பு எய்து குறிபார்க்கக்கூடியது, கற்சிலைகளை வழிபாடு செய்வது, இது போன்ற அனைத்துமே ஷைத்தான் உடைய செயல்களை சார்ந்தது. ஃபஜ்தனிபூஹு, இது போன்ற அனைத்து தீமைகளில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அப்பதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இத்தகைனா, இறைவன் எதையெல்லாம் தடுத்தானோ அதுல இருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம். இதுவரையிலையும் போதை சம்பந்தமாக முழுமையான ஹராம் என்ற அடிப்படையில் வசனத்தை அல்லாஹ் இறக்கல. முதல்ல உபதேசம் மாதிரி, அப்ப குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க போதையை பயன்படுத்தாதீங்கிற மாதிரி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது மூணாவது வசனம் தான் ஒட்டுமொத்தமாக போதை என்பதே ஹராம், மது என்பதே ஹராம் அப்படிங்கிற கருத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்த உடனே தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, இனிமேல் நாங்க இந்த காரியத்தில் ஈடுபடவே மாட்டோம், விலகிக் கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா, திருமறை குர்ஆனிலே பல்வேறு தடைகளை இறைவன் நமக்கு சொல்லி தருவான். இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க இப்படின்னு ஏகப்பட்ட தடைகளை இறைவன் குர்ஆன்ல சொல்றான். இந்த தடை சம்பந்தமான விவகாரங்களை நாம படிக்கும் போது அதை செயல்படுத்தக்கூடிய விதமாக நம்முடைய வாயில இருந்து இந்த வார்த்தை வரணும், யா அல்லாஹ் நீ இதை தடுத்துட்ட, இனிமே இதை நான் செய்ய மாட்டேன், இப்படிங்கிற வார்த்தை நம்ம உள்ளத்துல இருந்து நம்முடைய வாயில இருந்து வரணும். இதுதான் இந்த செய்தி. அல்லாஹ் எத்தனையோ விஷயங்களை தடுத்திருக்கிறான்ல. உதாரணத்திற்கு சொல்ல போனால் புறம் பேசக்கூடாதுன்ட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல, தடுத்து தான் இருக்கிறான். பொய் பேசாதீங்கிறான். பொய் பேசாதீங்க என்ற அந்த வசனத்தை, புறம் பேசாதீங்க என்ற அந்த வசனத்தை படிக்கும் போது, யா அல்லாஹ் இதுவரையிலையும் நாங்க ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பை செஞ்சிருப்போம், இப்ப உன்னுடைய அறிவுரையை செவியே இருக்கிறோம், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன், விலகிக்கிறேன் இப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்? என்னைக்கெல்லாம் இந்த தீமையை நான் செய்ய மாட்டேன் என்று வாயால இறைவனிடத்தில் ஒப்புதல் கொடுக்கிறோமோ அப்பதான் நம்மள்ட்ட இருந்து தீமைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அல்லாஹ் சொல்லிட்டான், தடை பண்ணிட்டான், சரி அப்படின்ட்டு போயிடுச்சுன்னா, தலையாயிட்டே போனோம்னா அந்த தீமைகள் நம்முடைய மனசுல ஆழமாக பதியாது. இன்னொரு நேரத்தில் அந்த தீமையை நாம செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால வாய் அளவுல, யா அல்லாஹ் நீ தடுத்துட்ட, இனி நான் செய்ய மாட்டேன் இப்படி சொல்லி பாருங்க. எத்தனையோ தீமைகளை இறைவன் சொல்லுகிறான்ல, அந்த தீமைகள் அனைத்தையும்
வாய் அளவில் நம்ம அதை படிக்கின்ற பொழுது அல்லது காது கொடுத்து கேட்கின்ற பொழுது நாங்கள் விலகிட்டோம், இந்த தீமையை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டு. அடுத்து அல்லாஹ் இந்த வசனத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு சட்டத்தை சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க தொழுகையில் இருக்கின்ற பொழுது என்ன பேசுறீங்க, என்ன ஓதுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் போதையை பற்றி தான் சொல்றான். ஆனா அது தொடர்ல அல்லாஹ் சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்றான். ஹத்தா தஅலமு மா தகூலூன, நீங்க தொழுகையில இருக்கும்போது என்ன சொல்றீங்க என்பது உங்களுக்கு தெரியணும். தெரியாத விதத்தில் நீங்க எதையும் ஓதிட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? தொழுகை என்பது இறைவனோடு நம்ம பேசுகின்ற, உரையாடுகின்ற ஒரு உரையாடல் தான் தொழுகை. அல்லாஹ்வுக்காண்டி நம்ம தொழுகிறோம் என்றாலும் அந்த தொழுகை என்பது இறைவன்ட்டு நம்ம பேசுகிறோமா. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் யுனாஜி ரப்பஹு, அவர் இறைவனிடத்தில் ரகசியம் பேசுகிறார். அல்லாஹ்விடத்தில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமா. அப்ப இறைவனிடத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா என்ன பேசுறேன்னு தெரியணும்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் அல்லாட்ட போய் உளரலாமா? ஏதாவது குண்டக்க மண்டக்க அல்லாட்ட போய் பேசலாமா? ரப்பு இடத்துல நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா சரியான பேச்சை பேசணும். அவன் சொல்லி தந்ததை பேசணும், நியாயமான விஷயத்தை பேசணும். ஏதோ மனுஷன்ட்ட நேரம் போறதுக்கு இல்லாம குண்டக்க மண்டக்க ஏதாவது பேசுவோமே, இதே மாதிரி ரஹ்மான்ட்ட போய் பேச முடியாது. அதனால அல்லாஹ் இங்க சொல்றான், நீங்கள் எதை பேசுகிறீர்கள், எதை சொல்லுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன? இதுக்கு விளக்கமாக வேறு சில ஹதீஸ்கள் புகார்லேனா இடம்பெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் மேலிட்டது என்றால் ஃபல் யர்குத், உடனே தூங்கிடுங்க. தொழுதுட்டே இருக்கிறீங்க, டக்குன்னு அப்படி ஒரு மாதிரியா தூக்க கலக்கம் வருது, அப்படியே இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா நான் எப்படியும் கஷ்டப்பட்டா தொழுதுருவேன் அப்படின்னு நீங்க தொழாதீங்க. ஏன்? இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க என்பது உங்களுக்கு தெரியாம போயிடும். தொழுகையிலேயே இறைவன்ட்ட நீங்க என்ன பேசுறீங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தொழுகையில அல்லாஹ்விடத்துல நன்மையான துஆக்களை கேட்பதற்கு பதிலா உனக்கு எதிரான துஆக்கு கூட நீ கேட்டுருவ. தூக்கத்துல இருந்தா அப்படித்தானே? தூக்கத்துல நம்ம ஏதாவது உளரணும்னா, அது தொழுகையில தூக்கத்துல உட்கார்ந்துட்டு நம்ம உளரணும்னா, நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டோம்னா அல்லாஹ் அதை ஏத்துக்கிடுவானே. அதுக்காண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில இருக்கும்போது உங்களுக்கு உறக்கம் வந்து விட்டால், தூக்கம் வந்து விட்டால் கஷ்டப்பட்டு தொழணும் அப்படி இஸ்லாம் சொல்லல. சூஃபியாக்கள் அத்வைத கொள்கையை சார்ந்தவர்கள் தான் தூங்கிட்டே இருக்கும்போது தொழணும் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்ல போனா வேறு விதத்திலே கூட சொல்லுவார். எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் தூங்கும் போதெல்லாம் தொழுதுட்டு தான் தூங்குவார், தூக்கத்திலையும் அவர் தொழுகையில தான் இருப்பார். இப்படி எல்லாம் சில ஆட்களை உயர்வாக பேசுவதற்காக வேண்டி தத்துவம் பேசுவாங்க. ஆனா இஸ்லாம் யதார்த்தமான ஒரு மார்க்கம், யதார்த்தத்தை பேசுகின்ற ஒரு மார்க்கம். அதனால என்ன சொல்லுகிறது? நீங்க தொழுகிற தூக்கம் வந்துருச்சா, தொழுகையா தூக்கமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்ச நேரம் தூங்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் சுறுசுறுப்பா இருக்கும் போது அல்லாஹ்வை நீங்க தொழுவுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வராங்க, ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது யாருக்கு உண்டான கயிறுப்பா? இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களுடைய மனைவிக்கு ஒரு ஆளுக்கு உண்டான கயிறு தான். எதுக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க? அவங்க தொழுதுட்டே இருப்பாங்க, சடவு வந்தால் அந்த கயித்தை பிடிச்சிக்கிடுவாங்க, கால் வலிக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கயித்தை பிடிச்சிக்கிட்டே தொழுவாங்க இரவு நேரத்தில். அதுக்கு தான், பிடிக்கிறதுக்கு தான் இந்த கயிறு. அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். நீங்க கைத்தை பிடிச்சுக்கிட்டே அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தொழுகிறீங்களே, இந்த தொழுகையை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழணும்னு அவசியம் இல்லை, முதல்ல கைத்தை அவருங்க அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் நம்ம இஸ்லாமிய வட்டாரங்கள்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வணங்கினா தான் பெரிய இபாதத்தாளி நம்ம நினைக்கிறோம். ரொம்ப சிரமப்பட்டாது வணங்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டாது வணங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இஸ்லாம் அப்படிலாம் சொல்லல. தூக்கம் வந்தா தூங்கிரு, பாத்ரூம் வரும்போது நீ தொழாத, 1க்கு 2க்கு ரொம்ப அர்ஜென்டா இருக்குதா முதல்ல அதை முடிச்சுட்டு வா. இன்னொரு ரசூலுல்லாஹ் இன்னும் தெளிவா சொன்னாங்களே, சாப்பாடு ரெடியா இருக்குது, தொழுகைக்கு வாங்க சொல்லிட்டாங்க, முதல்ல சாப்பிடு. எதுக்கு? எவ்வளவு முக்கியம். ஏன்? உன்னுடைய ஈமான் அங்கே வேறக்கூடாதுல்ல. பாத்ரூம் ஒரு ஆளுக்கு ஒண்ணுக்கு கடுமையா ஒண்ணுக்கு வருது, அல்லது மலம் கழிக்கணும்னு நிலை இருக்குது, தொழுகை ஜமாத் வேற நடந்துகிட்டு இருக்குது, இவன் ஜமாத்தை விட்டுறக்கூடாது அப்படி வந்து தொழுதா வயிற்று கலக்கிட்டுலே இருக்கணும். அப்ப அது 2 சிக்கல் உருவாகுமா. ஒண்ணு, அவனை மீறி அந்த மலமோ சிறுநீரோ கழிச்சாச்சுன்னா பாயெல்லாம் நாசமாகும்.
இல்லை என்றால் எப்படா சலாம் கொடுப்பார் உடனே பாத்ரூம் ஓடணுமே. இதுதான் இந்த டென்ஷன்ல எதுக்கு நீ தொழுகிற? டென்ஷன்ல இருக்கும்போது உன்னை யாரு தொலை சொன்னா? எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6 அமர வந்து உட்கார்ந்து தொழுது. அப்ப தூக்கமா இருந்தாலோ பசியா இருந்தாலோ, பசினா அதாவது சாப்பாடு ரெடியா இருக்கிறது, தயாரா இருக்கிறது, தயாரா இப்படி ரெடியா இருக்குது, சோறா அல்ல இதா அப்படின்னு சொன்னாச்சுன்னா முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தொழுது. முதல்ல தூங்கிக்க, அப்புறம் நீ தொழுது. இதுதான் அல்லாஹ்விடத்துல நம்ம நெருங்குறதுக்கு, நம்முடைய இபாதத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான. அதை இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது, தொழுகையில என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது, அது முதல்ல உங்களுக்கு தெரியணும். குண்டக்க மண்டக்க மத்தாக்கள்கிட்ட பேசுற மாதிரி நீங்க பேசிடக்கூடாது, அது வந்து சரியில்லை அப்படிங்கக்கூடிய கூடுதலான ஒரு தகவலையும் அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி தருகிறார். அடுத்து இதுல இன்னொரு முக்கியமான சட்டம் என்னன்னு கேட்டா, தயம்மம் உடைய சட்டம். தயம்மம்னா என்ன? தண்ணி ஒலு செய்யணும். ஒரு தொழுகைக்கு ஒலு அவசியம், எல்லாம் புரிஞ்சுதானே வச்சிருக்கிறோம். இப்போ ஒலு செய்யறதுக்கு தண்ணி இல்லை, அல்லது தண்ணி இருக்கிறது, நமக்கு கடுமையான வியாதியா இருக்குது, தண்ணியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு வியாதி இருக்கிறது. இப்ப என்ன செய்யலாம்? தயமம் செய்யலாம். அல்லாஹ் இந்த வசனத்துல அதை சொல்லி காட்டுகிறான். மூணாவது ஒண்ணு, தண்ணி கிடைக்கவில்லை என்றால், அல்லது தண்ணி இருக்கிறது பயன்படுத்த முடியவில்லை என்றால், இந்த ரெண்டுக்கும் தயமம். மூணாவது இன்னொரு சட்டத்தையும் அல்லாஹ் சொல்றான். என்ன சட்டம் சொல்றான்? தண்ணி கிடைக்கல அல்லது தண்ணி இருக்கிறது பயன்படுத்த முடியல, ஆனால் உங்களுக்கு குளிப்பு கடமையாக இருக்கிறது. குளிப்பு கடமை மனுஷனுக்கு, ஆணோ பெண்ணோ குளிப்பு கடமையா இருக்குல்ல. கடமையான குளிக்க வேண்டி இருக்கிறது, ஆனா தண்ணி இல்லை. கடமையான குளிக்க வேண்டி இருக்கிறது, தண்ணி இருக்குது, ஆனா கடுமையான காய்ச்சல், ஒரு இல்லாம நாம வந்து தொழ முடியாது, குளிப்பு இல்லாம தொழ முடியாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப என்ன செய்யறது? ஒன்னே குளிப்பு கடமையா இருந்து உனக்கு தண்ணி இல்லையோ, அல்லது தண்ணியை பயன்படுத்த முடியவில்லையோ, அல்லது ஒலு முறிஞ்சிருச்சு, ஒலு செய்யணும், அந்த நேரத்தில் தண்ணி கிடைக்கல, அல்லது தண்ணியை பயன்படுத்த முடியல, இப்படின்னு இருந்தால் தூய்மையான இந்த மண்ணில் நீங்க தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தயமம்னா என்ன அப்படிங்கறது சொல்றான். தைமம்னா என்ன? தைமம் அப்படின்னு சொன்னா, தரையில நம்முடைய 2 கைகளை மண்ணில் இப்படியே அதாவது மேல் ஓரமா இப்படி அடிச்சுட்டு, முதல்ல வந்து முகத்தை தடவணும், 2வது கையை முன் கையில் இந்த இடத்துல தடவிக்கணும். இவ்வளவுதான் தயமம். ஒலு செய்யற மாதிரி செய்ய முடியாது. ஒலு என்ன செய்வோம்? தண்ணி எடுத்து வாய் கொப்பளிப்போம், தண்ணி எடுத்து முகத்தை கழுவுவோம், தண்ணி எடுத்து கையை கழுவுவோம், இப்படியெல்லாம் கழுவோம்ல. அப்ப இதுக்கு பகரம் தானே மண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்ணை எடுத்து வாயில போட்டுட்டு கொப்பளிக்க முடியாது, வாயெல்லாம் நாஸ்தி ஆயிடும். அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்றதுக்கு இன்னும் 4 வாளி தண்ணி வேணும், சரியா? அந்த தைமமுடைய சட்டமே அது ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? தரையில இப்படி அடிச்சு முதல்ல முகத்தை தான் தடவணும். தரையில் இப்படி அடிச்சோம்னு வைங்களேன், அடிச்சுட்டு மண்ணு தூசி இருக்கும், அதை லேசா ஊதி விட்டுக்கலாம், அல்லது 2 தடவை இப்படி தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டாச்சுன்னா அந்த கையை எடுத்து முதல்ல முகத்தை தடவணும். அதுக்கப்புறம் தான் கையின்னா இங்க இருந்து இல்லை, அல்லது முழங்கையில இருந்து இல்லை, இந்த முன்கை பிறங்கைன்னு சொல்லுவோமா இல்லையா, இந்த முன்கையில இப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை, அவ்வளவுதான். இதுக்கு பேரு தான் தயம்மம். ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த தயம்மம் என்பது ஒலுவுக்கு பகரமாக, அதுக்கு மாற்று ஒரு வழியாக ரசூலுல்லாஹ் இதை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒலு செய்ய முடியலையா, அப்ப தயம்மம் செய்துக்க. இது ஒரு சட்டம். இன்னொன்னு என்ன? குளிப்பு கடமையாயிடுச்சு. குளிப்பு கடமையானா குளிக்கணுமா இல்லையா, அப்ப தண்ணி இல்லை, அல்லது வந்து தண்ணியை பயன்படுத்த முடியல, கடுமையான காய்ச்சலோ வேற ஏதோ நோயோ இருக்குது, அப்ப அதுக்கு பரிகாரம் என்ன? அதுக்கும் தயமம் தான். குளிப்பு கடமையாயிட்டுன்னு வைங்களேன், அதுக்கு தயமம். குளிப்பு கடமையாயிட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு பரிகாரம் வந்து தயமம் தான். அப்ப அதுக்கு என்னதான் செய்யணும்? இதே மாதிரிதான் தரையில தட்டி முகத்தையும் முன்கையும் தடவிக்கணும், இவ்வளவுதான். நான் குளிப்பு கடமையாயிடுச்சு, ஒலுவுக்கு இது ஓகே, குளிப்பு கடமையாயிடுச்சு, அதுக்கு பரிகாரம் தயமம்னா நான் மண்ணில் கறந்து புரளுவேன் அப்படிங்க கூடாது. ஏன்னா குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா குளிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? உச்சில இருந்து உன்னகாலம் வரையும் தண்ணியை ஊத்துவோமா இல்லையா? அதான குளிப்புங்கிறது. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா நனையணுமா இல்லையா? அப்ப அதுக்கு பரிகாரம் என்ன செய்யறது? தயமம் செய்யணும். அப்ப அதுக்கு தயமம் வேற அப்படின்னு வழங்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படி வழங்கினாங்க. 2 நபி தோழர்கள் பயணத்தில் போறாங்க, அதுல அவங்களுக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு. குளிப்பு கடமையான உடனே இந்த ஆயத்து யாவும் வருது, தயமம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யாவும் வருது.
உடனே ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, குளிப்பு கடமையாயிடுச்சு, அப்போ அதுக்கு தயமம் செய்யணும். அப்போ எப்படி என்ன செய்கிறது, ரசூல்லா செஞ்ச மாதிரி இந்த முகத்திலையும் முன் கையும் தடவிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஆள் செய்கிறார். இன்னொரு ஆள் என்ன செய்கிறாரு, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தரையில் கலந்து கழுத உருளை மாதிரி உருளுதார். ஹதீஸ்ல அப்படியே வரும். அதாவது ஒலுவுக்கு பாரமாக தயமம் அப்படின்னா முகத்தையும் கையும் தடவிக்கலாம். குளிப்புக்கு பாரமாக தயமம்னா அது எப்படி, இந்த ரெண்டையும் மட்டும் தடவுனா அது எப்படி பரிகாரமாகும்? அப்ப என்ன செய்யறது, குளிக்கிற மாதிரி இவர் தரையில் கடந்து இங்க இருந்து அங்க ஒரு உருளல், அங்க இருந்து ஒரு உருளல் ஃபுல்லா மண் ஆகுது. அப்பா அடியா நம்ம இப்பதான் முடிச்சிட்டோம். 2 பேரும் ரசூலாட்ட வராங்க. ரசூலாட்ட வந்த உடனே அல்லாஹ்வின் தூதரே, இதை மாதிரி குளிப்பு கடமையாயிடுச்சு, அவர் வந்து தயமம் செய்தாரு, இப்படி முகத்தையும் முன்கையும் மட்டும் தடவிக்கிட்டாரு, நான் இப்படி மண்ணில் கடந்து உருளுதேன். அப்பதான் ரசூலா சொன்னாங்க, உங்களை யார் உருள சொன்னா, குளிப்பு கடமையாயிடுச்சுல, அதுக்கு வந்து பரிகாரமே என்னன்னா தண்ணி கிடைக்கவில்லை என்றால் அல்லது தண்ணி கிடைத்தும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது என்றால் நீங்க இந்த முன்கையையும் முகத்தையும் தடவுனா தான் போதுமே. தைமமுடைய சட்டம் அதுதானே, உங்களை யாரு தரையில் கலந்து பொருளை சொன்னா அப்படிங்கிறாங்க ரசூல்லா. அப்ப அதனால 2 சட்டத்தை இங்க புரியணும். ஒலுவுக்கு பகரமாக தயமம் தான், குளிப்புக்கு பகரமாகவும் தயமம் தான். தயமம் என்றால் தரையில் கரண்டு உருளது கிடையாது, அல்லது தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலையும் மண்ணை கொண்டு பூசிக்கொள்வது கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், முகத்தையும் முன் கையையும் தடவிக்கொள்வது, மண்ணில் அடைச்சு தடவி கூடதான். இதைத்தான் ரசூல்லா நமக்கு சொல்லி தராங்க. இந்த வசனமும் இந்த செய்திகளை நமக்கு அற்புதமான ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லி தருது. இன்னும் சொல்ல போனா எளிமையான ஒரு சட்டம். மார்க்கம் என்பது ரசூல்லா பல்வேறு கட்டத்தில் சொல்லுவாங்க, அத்தீன் யுஸ்ர், மார்க்கம் என்றாலேயே ரொம்ப லேசானது, கடைபிடிப்பதற்கு எந்த சிரமமும் கிடையாது. தொழுகையா இருந்தாலோ, ஒலி செய்யறதா இருந்தாலோ, குளிப்பதாக இருந்தாலோ, அல்லது இன்ன பிற இபாதத்துகள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எளிமையானது, ரொம்ப ரொம்ப லேசானது. அதை இந்த வசனத்தில் நமக்கு தெளிவான ஒரு பாடமாக இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். இதை நாம ஒரு பாடமாக நம்ம படிப்போம். இந்த வசனத்தை கேட்டது மாத்திரம் இல்லாம உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குர்ஆனை எடுத்து பாருங்க. யாருக்கு ஆயத்துடைய நம்பரையும் சொன்னேன், 4:43, 4வது அத்தியாயத்தில் 43வது வசனம். அது ஒருக்க எடுத்து படிங்க. அந்த வசனத்தை அரபி தெரிஞ்சால் அரபியில் படிங்க, தமிழ் தெரிஞ்சால் ஒருக்க படிங்க. ஏன்னா ரமலான் மாசத்தில் குர்ஆனோடு நம்ம தொடர்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ பயானம் மட்டும் கேட்டு போனால் பத்தாது. பயானில் சொன்னது சரியா, இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வச்சது சரிதானா, சொன்ன சட்டம் சரிதானா, அல்லாஹ் அப்படி சொல்றானா அப்படிங்கிறத எடுத்து நமக்கு தெரிஞ்ச மொழிகளில், அரபி தெரிஞ்சா அரபியில் படிங்க, தமிழ் தெரிஞ்சா தமிழில் படிங்க, ஆனால் ஒருக்கவாது படிங்க. அதுதான் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யும். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.